நெக்ஸ்ட்டு இயற்பியலின் அளவுகளின் அளவீடுகள். 7th புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மு பாடம் 1 அளவீடுகள். சரியான விடையை தேர்ந்தெடு. பின்வருவனவற்றுள் எது வழி அளவு அப்படின்னா பரப்பு. பின்வருவனவற்றுள் எது சரி அப்படின்னா 1 லிட்டர் அப்படின்னா 1000 கன சென்டிமீட்டர் ஆகும். அப்புறம் அடர்த்தியின் SI அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூபு. சமநிறையுள்ள இரு கோள்களின் கன அளவுகளின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் 2:1 தான் இருக்கணும். அடுத்து ஒளி ஆண்டு என்பது எதன் அலகு அப்படின்னா தொலைவு. அப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னா ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை அளக்க ஆர்க்கிமிடிஸ் விதி பயன்படுகிறது. ஒரு கன மீட்டர் என்பது 100 கன சென்டிமீட்டர். பாதரசத்தின் அடர்த்தி 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூபு. ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 1011 மீட்டர் அல்லது 149.6 × 10⁶. ஓர் இலையின் பரப்பை பயன்படுத்தி கணக்கிடலாம் டேஸ். ஒரு இலையோட பரப்பளவு கணக்கிடுறது வரைபடத்தால் கணக்கிட்டுக்கலாம். அடுத்து சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. ஒரு பொருளின் எல்லை அடைத்து கொள்ளும் இடமே அப்பொருளின் பரப்பளவு ஆகும். இது சரி. அடுத்து திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். சரி. நீர் மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி கொண்டது. இதுவும் சரி. இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். சரி. ஓரலகு பருமனின் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகமுடைய பொருள் எனப்படும். தவறு. அதிக வராது, குறைந்த வராது, அதிக வரும். அடுத்து பொறுத்துக. பரப்பளவு அப்படின்னா மீட்டர் ஸ்கொயரு. தொலைவு அப்படின்னா ஒளி ஆண்டு. அடர்த்தி அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் கியூபு. கன அளவு அப்படின்னா மீட்டர் கியூப். நிறைனா கிலோகிராமு. அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பொறுத்துக. பரப்பு அப்படின்னா இங்கே தள வடிவ பொருள் அப்படின்ட்டுருக்கு. நீளம் அப்படின்னா கயிறு. அடர்த்தி அப்படின்னா கிலோகிராம் பர் மீட்டர் சென்டிமீட்டர் கியூப்பு. கன அளவு அப்படின்னா அளவிடும் முகவை. நிறை அப்படின்னா பொருளின் அளவு தான் நிறைன்னு நம்ம சொல்கிறோம். பின்வருவனவற்றை சரியான வரிசையில் எழுதவும். 1 லிட்டர் 100 கன சென்டிமீட்டர். 10 லிட்டர் 10 கன சென்டிமீட்டர். அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரும்னா 10 கன சென்டிமீட்டர் 100 கன சென்டிமீட்டர் 1 லிட்டர் 10 லிட்டர் அப்படின்னு வரும். அடுத்து தாமிரம், அலுமினியம், தங்கம், இரும்பு. எடுத்தோன்னா அலுமினியம், இரும்பு, அடுத்து தாமிரம், அடுத்து தங்கம். இது ஒப்புமையை கொண்டு நிரப்புக. பரப்பு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்தால் கன அளவு மீட்டர் கியூபாக இருக்குது. திரவம் லிட்டரில் கணக்கு பண்ணோம்னா திடப்பொருள் கிலோகிராமில் கணக்கு பண்ணுறோம். நீர் மண்ணெண்ணெய் அப்படின்னா இரும்பு அலுமினியம். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்ட்டுருக்கு. கூற்று கல்லின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். காரணம் கல் ஒரு ஒழுங்கு